மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். சென்னையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த தேர்தல் பத்திரத்திலேயே எலக்ட்ரல் பாண்டில் காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதில் மட்டும் நம்ம பேரை சொல்கிறோம். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமில்ல? கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கல்ல, மற்றவை வேட்பாளரை அறிவிக்க வந்திருக்கோம். மற்றவை எப்படி? மற்றவை. ஏய், அதில் அந்த பையன் எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பார்த்துக்க. என் பேரை சொல்ல முடியலன்னா, அமெரிக்கா போகும்போது கைது புறங்க இப்படி, கர்நாடகா போகும்போது கைது இப்படி. அரி ஓகே, அவன் கையை பின்னாடி கட்டி விலங்க போட்டு இல்லை. அப்புறம் என்ன ஓகே 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 என்ன கூட்டி போவான். அப்போல்லாம் நான் யாரை நினச்சி பண்ணுறீங்க? இந்த இவர் பார்த்த வேலை, நானே கசங்கின 4 பழைய பேண்ட் சட்டை வச்சுக்கிட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு போனான். அவன் என்னையே படாத பாடுபடுத்துறான். அவர் தான் காரணம். சீமானுக்கு என்ன இவ்வளவு கூட்டம், இவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு? குதிரை இருக்குல்ல, குதிரை அது திருமண வாசல், திருமண மண்டப வாசல்ல மாப்பிள்ளையை சுமந்துக்கிட்டு வரும். அப்படியே வரும்போது பெரிய கூட்டம், பெரிய கூட்டம். அப்படி குதிரையை பார்ப்போம். அப்புறம் குதிரை கடத்தெருவில் தனியாக நின்றுருக்கு. ஒருத்தனோட ஏற்று பார்க்கல. இல்லைன்னே காலையில் ராத்திரி முழுக்க நம்மளை அவ்வளோ பேர் கூடி பார்த்தான். இப்போ தெருவில் நிற்கிறோம், ஒருவையே ஏற்று பார்க்க மாட்டானே அப்படின்னு. அந்த குதிரைக்கு தெரியல, குதிரை மேலே இருந்த மாப்பிள்ளையை பார்க்கத்தான் கூட்டம்னு. அது குதிரைக்கான கூட்டம் இல்லை. அது மாதிரி இந்த சீமானுக்கான கூட்டம் இது இல்லை. அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன், அவன் கொண்டிருந்த தத்துவம், அதற்கான கூட்டம் தான் இது. இத்தனை கோடி கூட்டம் இருக்கும்போது ஒருத்தன் என்னைய தூக்கி இந்த வேலையை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நான் போய் அங்கே என்ன செய்யறது? இது நான் அங்கே போங்க, போய் இறங்குங்க, என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும், அப்புறம் செய்யுங்க அப்படின்னு. தெரிஞ்சிருச்சு, செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏன் என்னைய தேடி இருக்கணும்? எனக்கு இப்போ தெரியுது. அது காரணம் என்ன? என்னுடைய பிடிவாதம். நீங்க எல்லாரும் வேணாம் என்று சொன்னால், எனக்கு சரி என்று பட்டால் நான் செய்வேன். உயிரை கொடுத்தேனும் செய்வேன். அண்ணா இதை செய்யுங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் சரின்னு படலைன்னா செய்ய மாட்டேன். இதான் புரட்சியாளர் லெனின் நமக்கு கற்பிச்சு. வீர துறவி விவேகானந்தரின் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, முழுமையான நேர்மை, அவர் சொல்றாரு, முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய செயலாற்றல் பெற்ற இளைஞர்கள், தகுதியானவர்கள். அவர்கள் 50 பேர் ஒன்றிணைந்து நின்றாலே புரட்சிகரமான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்கிறார். சென்னையில் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.